தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே விண்வெளி பூங்கா அமைக்க விடியா திமுக அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குலசேகரப்பட்டினம் பகுதியில் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் அருகே உள்ள ஆதியாக்குறிச்சி பகுதியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான பணிகளை திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக சுமார் 1200 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடியா அரசை கண்டிக்கும் விதமாக விவசாயிகள், அதிமுக உள்ளிட்ட கட்சியினர், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு டங்ஸ்டன் பிரச்சனையில் ஒரு அற்புதமான நிலைப்பாடு எடுத்தது. அப்படியானால் ஒரு பகுதியிலே அந்த நிலத்தை பாதுகாப்போம், மற்ற இடங்களிலே நிலத்தை எடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்றால் அது ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் தடவுவதற்கு சமமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை மாற்றியாக வேண்டும். தமிழ்நாடு முழுக்க உள்ள விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த பகுதியிலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் இன்னும் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிற நிலையில் நாங்கள் இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம். இதுக்கு தமிழக அரசு இந்த இடத்தை கைவிடும் வரை உண்ணாவிரதம் தொடரும், போராட்டம் தொடரும். எதைனாலும் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கத்தில் நாங்கள் என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கோம். எங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்வோம் என்று கூறுகிறேன். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கைது செய்தது. சங்ககிரியை அடுத்த அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பை கிடங்கு அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 17 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களுக்கு அருகில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் அரசு செவிசாய்க்காமல் அராஜக போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குப்பை கிடங்கு அமைக்க உள்ள இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட பலரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கைது செய்தது. மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் ஸ்டாலின் அரசு அராஜக போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.